இங்க ஹீரோட வீட்ல குழி நோண்டிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு ஒரு புதையல் பானை கிடைக்குது. அது சோழர் காலத்துல உள்ள பொற்காசா இருக்கு. அதை பாக்குறவன் யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு ஓடிடணும்னு பாக்குறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோட மாமா வந்து பாத்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்து வீட்டுக்கு மண்ணு தேவை இருக்கு, வீட்டுல செடி வச்சிருக்கேன், அதனால மண்ணு எடுத்து போறேன்னு சொல்றான். உடனே ஹீரோட மாமா அதை நம்பாம அதை வந்து பாக்குறேன். அது பொற்காசா இருக்கிறதுனால அவனை பிடிச்சி அடிச்சு அதை பிடிங்கிடுறாங்க. உடனே அவனும் எனக்கு இப்பவுமே பங்கு பிரிச்சு தாங்கன்னு சொல்ல, இப்ப பிரிச்சா 4 பங்கு, நாளைக்கு பிரிச்சா 3 பங்கு, என்ன இருப்புன்னு கேட்க, நாளைக்கே பிரிப்போம் 3 பங்காவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் படுத்தாச்சுன்னா அவனுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் ஹீரோவை பார்க்க வந்துடுறான். அங்க ஹீரோ வீட்டுக்கு வர இடத்துல ஹீரோ வீட்டுல ஹீரோ மாமா மட்டும் தான் இருக்காரு. ஹீரோவை காணும். ஏன்னா ஹீரோனியை பார்க்க போயிருப்பாரு. அங்க ஹீரோனி அம்மா வந்ததுனால கடைக்குள்ள வச்சே சாத்திருப்பாங்க. அதனால அவர் கடைக்குள்ளேயே மாட்டியிருப்பாரு. இங்க வந்து ஹீரோ எங்கன்னு கேட்க, ஹீரோட மாமாவோ ஹீரோவுக்கு போன் போட்டு எங்க இருக்குன்னு கேட்க, ஹீரோவை கொஞ்ச நேரம் சமாளி, நான் இப்ப வந்துடுவேன். ஹீரோட மாமாவோ அதையே சொல்லி சமாளிக்கிறாரு. இவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்த மாதிரி தெரியல. அவனை ஹீரோட மாமாவை அப்படியே முறைச்சு பாக்குறான். அவனை ஹீரோட மாமாவை போன் எடுத்து காலை வைக்கிற மாதிரி ஆக்ஷன் போட, அதை பிடிங்கி இவன் காலை வைக்க ஒன்ல ஒருத்தரும் இல்லைன்னா இவன் நம்மளை ஏமாத்துறான். உடனே ஹீரோட மாமா முன்னாடி ஒரு கத்தியை காட்டி, நான் இப்பவுமே எனக்கு பங்கு வரல, நான் உங்களை வெட்டிடுவேன்னு சொல்லல. உடனே ஹீரோட மாமா ஒரு வழக்கை எடுத்து அவன் தலையில அடிக்க, அப்படியே அவன் மயங்கி விழுந்துடுறான். அந்த சண்டையில ஹீரோட மாமா கையில கத்தி வச்சு கிழிச்சிருப்பான். ஹீரோட மாமாவோ நேரம் ஹாஸ்பிட்டல் போய் கட்டுப்பட போயிருவாரு. அந்த நேரம் வர நம்ம ஹீரோவை வீட்டுல வந்து பார்க்க, வீட்டுல இவன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா மாமாவுக்கும் இவனுக்கு நடந்த சண்டையில மாமா இவனை அடிச்சு கொண்டாரு நினைச்சிட்டு இவன் பாட்டுக்கு பாயை எடுத்து இவரை சுத்தி கொண்டு போய் ரயில்வே தண்டவாளத்துல கொண்டு போட்டு வந்துருவான்.